எல்லாமே சொல்லிட்டேன். எல்லா வீக்கும் இல்லைன்னா 2-3 வருஷம் அப்படின்னா நடந்துட்டு இருக்கேன். நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த இடத்துல அவர் நீங்கள் யூஸ் பண்ண இல்லை. தலை மாயா யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நான் மாயா கூட தான்ப்பா சேருவேன், அவங்க சொல்கிறது தான் கேட்பேன், அவங்க சொல்கிறபடி தான் நடந்துப்பேன் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இருக்காங்க பூர்ணிமா. விஷ்ணு போயிட்டு மாயா பூர்ணிமா 2 பேரும் ஒன்று தான் சொல்லியும் அவங்க அடங்கலாம் பார்த்துக்கோங்க. விஷ்ணு என்ன பண்ணுறாருனா பூர்ணிமா வந்துட்டு மற்றவங்களை யூஸ் பண்ணாங்க, மற்றவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொன்னார். எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா பூர்ணிமா போயிட்டு மறுபடியும் மாயா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு அவரெல்லாம் கரெக்டாக தானே சொன்னேன் அப்படின்ற போது மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவன் உன்னை எங்கெல்லாம் யூஸ் பண்ணா அதை தான் சொல்லியிருக்கணும், நீ ஏன் தேவையில்லாமல் கேமில் இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்ற, யூஸ் பண்ண இடத்தெல்லாம் சொல்லியிருந்தா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவை இன்னும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க மாயா. இது ஒரு பக்கம் இருக்க, மணி என்ன பண்ணாருன்னா மாயா பற்றி நான் பேசுகிறேன் நரேட் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு மாயா பற்றி ப்ளஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாமே ஓகே தான், ஆனால் பண்ணது எல்லாமே கேமுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சப்பையாக பேசி முடிச்சிட்டாரு மணி.